ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் த புக் ஆஃப் கிளாரன்ஸ் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸிங்ஸை ஒரு கமர்ஷியல் படமாக இது வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஜாலியாக அப்படியே செம்மையாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே இருப்பார். ஒரு சில அப்படின்ட்டு இருப்பார். இவருக்கு இப்படி இருக்கிறனால நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்கும். பொதுவாக அப்படியே கடன் வாங்குவார், அதனால் இருக்கிற பிரச்சனை, இப்படி நிறையா பிரச்சனைலாம் இருக்கும். இவருக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஒரு இடைத்தோதர் மாதிரி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு அவர் நல்ல நிலைமையில் இருப்பார். உடனே ஹீரோ அவரை பார்த்தோன்னே நானும் இது மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முயற்சி பண்ணுவார். இந்த முயற்சி நடந்ததா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக காமெடி போர்ஷன் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோ அந்த ஜாலியாக ஒரு சுற்றிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது இப்படி அந்த போர்ஷன்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நம்ம என்கேஜாக வச்சுருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் நல்லா இருக்குது. படத்துக்கு என்ன தேவையோ செம்மையாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு செம்மையாக கொடுத்துருங்க. விஎஃப்எக்ஸ் காட்சி அப்படி இப்படின்ட்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸும் மிரட்டிருக்காங்க. படம் ஓரளவுக்கு இருந்தாலும் ஆக்ஷன் சீக்வன்ஸில் பஞ்சம் வைக்காமல் குறை வைக்காமல் நம்ம கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஹீரோயின் ரெண்டுத்துடைய கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்துருக்கலாமோ அப்படி தான் தோணுது. செகண்ட் ஹாஃபில் அந்த மிடில் ரொம்பவே படம் ஸ்லோவாகிடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த ஸ்பீடு இல்லை. தமிழ் டபுள் வைஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கேரக்டருக்கு தமிழ் டபுள் வைஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் கொடுத்து இவங்க செகண்ட் ஹாஃபில் மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இன்னும் கொஞ்சம் எடுத்துருந்தாங்கன்னா படம் செமையாக. குறிப்பாக கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க அது மாதிரி தவறிட்டாங்க. முதல்ல இந்த படத்தை எப்படி இருக்குது, சூப்பராக சொன்னாங்க. இந்த படம் ஒரு ஒன் டைம் ஆச்சு தான் நான் சொல்கிறேன். இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, இதேமாரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.